விஜய் அவர்கள் வந்து நீங்க என்ன நினைக்கிற மாரி, நான் நினைக்கிறேன் எல்லாருமே எனக்கு சாதாரண நினைக்கிற மாரி கேட்டா, குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு உடனே போயிற முடியாது. நீங்க கடந்த காலத்துல நீங்க பார்த்துக்கோங்க. அனிதாவோட நிகழ்ச்சிக்கு அவரு சொல்லாமயே திடீர்னு கிளம்பிட்டாரு. திடீர்னு சொல்லாம கிளம்பிட்டாரு. அதே மாரி கள்ளக்குறிச்சி விஷயத்துல நீங்க பார்த்தீங்கன்னா வந்து 4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இவரு கிளம்புனதே தெரியும். அங்க லோக்கல்ல இருக்கிறவங்க கூட. ஸோ அதனால அங்க எவ்வளோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பாதுகாப்பு பிரச்சனை தள்ளுமுள்ளுகள் ஏற்பட்டு இவர வந்து கிளியர் பண்ணி வந்து வழி அனுப்புறது பெரிய சிக்கலுங்க. ஆனா ஒரு இயல்பா வந்து சாதாரணமா வந்து ஒரு இடத்துக்கு அவரால போக முடியாது. அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு. பாதுகாப்பு பிரச்சனையும் இருக்கு. தேவையற்ற போக்குவரத்து நெருக்கடியும் ஏற்படக்கூடிய வந்து ஒரு நிலை இருக்கு. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கரிஸ்மாட்டிக் பவர் இருக்கு. ஒரு பெரிய மாஸ் லீடர்ஷிப். விஜய், சீமான நீங்க ஒப்பிடுறதே தவறு. விஜய் பெரிய லீடர். நீங்க எவ்வளோ வருஷமா வந்து இவரு கட்சி நடத்துறாரு, இவரு எவ்வளோ வருஷமா நடத்துறாரு, சீனியர், ஜூனியர்லாம் கிடையாது. அரசியல்ல அண்ணன், தம்பிலாம் கிடையாது. பலம் தான் அங்க முக்கியம். ஒரு மாஸ் லீடர்ஷிப் வராரு. நீங்க வந்து 8% வாங்குன வந்து விஜய கொண்டு வந்து நீங்க சீமான கொண்டு வந்து விஜய் கிட்ட ஒப்பிடுறீங்க.